Hello, good morning. அன்பு இசையங்களே, குழந்தைகளே, ஒரு நாள் காலையில் நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்போது சில நிகழ்ச்சிகள் நடந்தன என்று சொன்னேன் அல்லவா? என்ன விளையாட்டு, காலையில் என்ன விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தீர்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள். அப்போது நான் சொன்னேன், வார்த்தை விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தேன். அப்படி என்ன வார்த்தை விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டால், சில வார்த்தைகள் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் இல்லை போட்டாலே ஒரே மீனிங் வர்ற மாதிரி சில வரிகளை எழுதி ரசித்து கொண்டிருந்தேன் சொன்னேன். என்ன என்றால், எக்ஸாம்பிள், இப்போ சிவாஜி வாயிலே ஜிலேபி அப்படின்னு சிவாஜி சிவாஜி வாயிலே ஜிலேபி பி எப்படி இருக்குதுங்க? சிவாஜி வாயிலே ஜிலேபி. அப்புறம் இப்படி பார்த்தாலும் சிவாஜி வாயிலே ஜிலேபி. இப்படி பார்த்தாலும் சிவாஜி வாயிலே ஜிலேபி, சிவாஜி வாயிலே ஜிலேபி அப்படின்ட்டு போட்டு பார்த்தேன். அப்புறம் அம்மா மேம் எம் மாம் அப்படி அம்மா மாம்னாக்கா MOM மாம். இந்த பக்கம் பார்த்தாலும் MOM மாம் ஒரே அர்த்தம் வருது. அதாவது டேட் டேட். இப்படி படித்தாலும் டேட், இப்படி படித்தாலும் டேட் அப்படின்னு வருது. இந்த மாதிரி சில வார்த்தை விளையாட்டு விளையாடி கொண்டு இருந்துச்சு. இப்போ வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணும் எழுத்தும் கண் என தகும். நமக்கு இருக்கிறது 2 வகையான எழுத்துக்கள். ஒன்று எண், நம்பர்ஸ், இன்னொன்று வேர்ட்ஸ், வார்த்தைகள் அப்படின்னு. நம்ம வார்த்தைகளை விளையாட்டை பார்த்துட்டோம். இப்போது எண், நம்பர்ஸ் சில விளையாட்டு விளையாடலாமான்ட்டு நான் ஆசைப்படுறேன். எப்படின்னா, இப்போது ஒரு மேஜிக் லெட்டர்ஸ் மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன வார்த்தைன்னா, நம்பர்ஸ், ஏதோ ஒரு நம்பர். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 328 அப்படின்னு போட்டுருந்தோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இதை டேர்ன் பண்ணி போடணும். டேர்ன் பண்ணி போட்டால் தான் அது பிகர் லெட்டர் மேலே போடுவோம். 8 8 20
த்ரீ அப்படின்ட்டு போட்டாக்கா இதை மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் லெட்டர் என்ன வருதுன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் ஃபுல் ஆன்சருவை நான் சொல்லிடுவேன். பாருங்கள், இப்போ இது மைனஸ் பண்ணால் 3ல் 8 போகாது, 10 கடன் வாங்கிக்கணும். 10 + 3 13, 13 - 8 5 வருது. கரெக்டா? 10 2 2 2 5 3 5. இப்போ நீங்கள் இந்த நம்பரை சொல்லிட்டாக்கா நான் வந்து ஃபுல் ஆன்சருவே நான் சொல்லிடுவேன். ஓகே, இது பிரகாரம் நீங்கள் சொல்லி வச்சுக்கோ. இப்போ சார் நான் வந்து 328 போட்டுக்கிறேன். அதை டர்ன் பண்ணி மேலே போட்டாக்கா 823ன்னு இதை மைனஸ் பண்ணாக்கா ஸ்டார்டிங் நம்பர் 5ன்னு வருது வச்சுக்கலாம். நீங்கள் எனக்கு 5ன்னு சொன்னால் போதும், நான் அது எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு நான் சொல்லிடுவேன். இதுக்கு சொல்லட்டுமா எவ்வளோ ஆன்சர் வருதுனாக்கா 495 அது ஆன்சர். இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்க. இந்த 3லேருந்து 5 போச்சுன்னா போகாது, பக்கத்தில் கடன் வாங்கிக்கணும். 10 + 3 13, 13 - 8 5. நீங்கள் 5ன்னு சொன்னீங்க இல்லையா, நான் ஃபுல் ஆன்சராக சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? 495ன்னு சொன்னேன். இப்போது மைனஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த பக்கத்தில் இந்த 2ல் 1 கடன் கொடுத்தாச்சு. இந்த 1 தான் இருக்குது, 1ல் 2 போகாது. இங்கேருந்து 1 10 லோன் வாங்கிக்கோ. இப்போது 10 + 1 11, 11ல் வந்து 2 போச்சுனாக்கா 9. அப்போ வந்து எவ்வளோ இருக்குது பேலன்ஸ்? 7. 7ல் வந்து 3 போச்சுன்னா எவ்வளோ? 4. ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு? 495. பாருங்கள், நான் முதல்லையே அந்த ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே 495 சொல்லி. ஓகே, இது ஒரு விளையாட்டு. இப்போது என்ன ஒரு விளையாட்டு விளையாடணும். இப்போது நான் வந்து ஓகே இடம்லாம் எழுதுறேன். இதை மறைச்சி வச்சிடலாம். இப்போது நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். நான் ஒரு நம்பர் எழுதிட்டேன். நீங்கள் யாருன்னா ஒரு நம்பர் சொல்லுங்க. யாரும் ஏதோ ஒன்று சொல்லுங்க. இப்போ நீ சொல்கிறியா ஏதோ ஒரு 8 23 4 0ன்னு வச்சுங்க. நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் சொன்னீங்க. இப்போது நான் ஒரு நம்பர் எழுதுகிறேன். நான் ஒரு நம்பர் எழுதுனேன். இப்போது நீங்கள் எதாவது இன்னொருத்தர் நீங்கள் சொல்லுப்பா, ஏதாவது நம்பர் சொல்லு. 0 3 நீ ஒன்று சொல்லு. 5. ஓகே 5. நீ ஒன்று சொல்லுமா, நீ ஒரு நம்பர் சொல்லு. 3. ஓகே 3. நீ ஒரு நம்பர் சொல்லு. 1. ஓகே 1. அந்த பொண்ணு 1ன்னு சொல்லிச்சு. இப்போது நான் ஒரு நம்பர் சொல்கிறேன்.
நானும் ஒரு நம்பர் எழுதுகிறேன். எல்லாம் நீங்களே சொன்னாங்க, நானும் இன்னொரு நம்பர் எழுதுறேன். ஓகே, போதும். அப்படியே எழுதப்பலாம் எழுதினா வரும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணிட்டாக்கா பாரு, இது ஆட் பண்ணுறதா 8 + 1 எவ்வளோ 9, 9 + 9 18, இங்கே 0 இருக்குது 18, 18 + 4 22, 22க்கு 2 பேலன்ஸ் வச்சுங்க. இப்போ இது 2 + 6 8, 8 + 3 11, 11 + 5 16, 16 + 4 20, 20 + 8 28. இப்போ 28க்கு நான் இங்கே 8 போடுறேன். ஓகே, another 2 பேலன்ஸ். ஓகே, நீ சொல்லுமா, இது எவ்வளோ நம்பர்? 8, 8 + 5 9, 9 + 6 15, 15, 15 + 3 நீ சொல்கிறா, நீ சொல்லு. 15 + 3 18. ஓகே, 18, 18 + 6 யார்கிட்ட சொல்லுவோம்? 18 + 6 24. ஓகே, 24க்கு நான் இங்கே 24 போடுறேன். பேலன்ஸ் 2 இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 2 இருக்குதா? இப்போ 2 + 6 8, 8 + 3 11, 11 + 7 18, 18 + 2 20, 20 + 4 24. No. இது சரியா கவுண்ட் பண்ணலாமா? நான் எழுதுனேன், நீங்கள் சொன்னீங்கோ, நான் எழுதுனேன், நீங்கள் சொன்னீங்க, நான் எழுதுனேன். இப்போ வந்து இது சரியாக கவுண்ட் பண்ணலாம். எவ்வளோ யார் தப்பாக சொல்லிக்கணும்? இப்போ 2 + 4 6, 6 + 5 11, 11 + 6 17. Correct? 17 + 3 20, 20 + 6 26, 26க்கு 24 போட்டுருப்பா. 26க்கு 6 பேலன்ஸ் 2. இப்போ அந்த 2 நீ யாரை சொல்லுங்க? 2 + 6 8, 8 + 3 எவ்வளோ? 11, 11 + 7 18, 18 + 2 20, 20 + 4 24, 24க்கு இல்லை 24க்கு 4 போட்டோம். பேலன்ஸ் 2. இப்போ இந்த 2 வந்து யாரை சொல்லுங்க? 2 + 9 11, 11 + 0 11, 11 + 1 12, 12 + 8 20, 20 + 2 24, 22, 22. இப்போது எல்லாரும் டீமாக சேர்ந்து இவ்வளோ நம்பர்ஸில் போட்டு நம்ம ஆன்சர் வர வச்சோம் இல்லைங்களா நண்பர்களே? இப்போ இது பாருங்கள், நம்ம இதெல்லாம் போடுறதுக்கு முன்னே நான் எங்கள் ஆன்சர் எழுதி வச்சுட்டுருக்கிறேன். பாருங்க, 2 2 8 8 6 6 4 4 2 2 2 2. எப்படி ஆன்சர்? நம்ம இதெல்லாம் போடுறதுக்கு முன்னே நான் ஆன்சர் எழுதி வச்சுட்டுக்கிறேன். எப்படி? இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் சின்ன சிறு வயதில் நான் என்னுடைய நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்த நம்பர் விளையாட்டு. ஒன்று வந்து எண், இன்னொன்று வந்து எழுத்து. எண்ணும் எழுத்தும் கண் என தக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் வேறு விளையாட்டு பார்க்கலாம்.